पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹா. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் 1000 திருநாமங்களிலே 613வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். அன்பர்களே, துளசி என்றவுடனே நமக்கு அடுத்த வினாடி திருமால் ஞாபகம் வந்துடும். எம்பெருமான் மார்பிலே திருத்துழாய், எம்பெருமான் திருவடியிலே திருத்துழாய், எம்பெருமான் திருமுடியிலே திருத்துழாய் என்று எம்பெருமான் திருத்துழாயிற துளசி கிட்ட அவ்வளவு காதல் வச்சிருக்கான். பூஜைக்கு துளசி ரொம்ப இன்றியமையாதது. ஆனால் வீட்டிலே பூஜை செய்பவர்களுக்கு துளசி எடுப்பதற்கு பல நெறிமுறைகள் வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை துளசி செடியிலிருந்து துளசி கொய்யக்கூடாது, வெள்ளிக்கிழமை துளசி கொய்யக்கூடாது, செவ்வாய்க்கிழமை துளசி கொய்யக்கூடாது. ஆக என்னாச்சு, திங்கள், புதன், வியாழன், சனி இந்த நாள்களில் தான் துளசியை வீட்டிலே உள்ள பூஜைக்காக எடுக்க முடியும். கோயில் பூஜைக்கு நெறி வேறு, அது பொது வழிபாட்டு ஸ்தலம். அங்கே சில சட்டங்கள் இவ்வளோ கிடுக்கிப்பிடி போடாது. இது மட்டும் இல்லை, இந்த துளசியை மதியத்துக்கு மேலே பொறிக்கக்கூடாது, சாப்பிட்ட பொண்ணே பொறிக்கக்கூடாது, உணவு உண்டு பிறகக்கூடாது. அதுக்கு மட்டும் இல்லை, சில திதிகள் வந்தாலும் கூடாது. என்ன திதிகள்? அஷ்டமி கூடாது, பௌர்ணமி கூடாது, அமாவாசை கூடாது, மாசப்பிறப்பு கூடாது. இப்படி இதுக்கு சில திதிகளும் கூடாது, சதுர்தசி கூடாது. இப்படி சில திதிகள் கூடாது, சில கிழமைகள் கூடாது அப்படின்னு இருக்குது. சில பெரியவர்கள் திருவோணத்தில் கூட கூடாது அப்படின்னு நட்சத்திரத்தையும் சேர்த்துக்கிறாங்க. இப்படி பல கெடுபிடி இருக்குது துளசிக்கு. அதனால் பூஜைக்கு தினம் துளசி வேணும்னா ஃப்ரெஷ் துளசி கிடைக்காது. ஏன்னா சில சமயம் சேர்ந்தாப்பில் 5-6 நாள்கள் விலக்கப்பட்ட நாள்களாக வந்துவிடும். துளசியை பூஜைக்கு எடுக்க முடியாத போயிடும். இதற்கு மேலே இன்னொன்று இருக்குது. துளசி ஒரு குறிப்பிட்ட மந்திரம் சொல்லி தான் பொறிக்கணும். அந்த மந்திரத்தை ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கிக்கணும். அது ஆண்கள் தான் பொறிக்க முடியும். இப்படியெல்லாம் துளசிக்கு இவ்வளவு நெறிகள் இருக்கிறதுனால கெடுபிடி ஜாஸ்தி. சமயத்தில் ரொம்ப காஞ்ச சிறுகான துளசி தான் கிடைக்கும். ரொம்ப நெறிப்படி பூஜை பண்ணுறவங்க வீட்டில் இறைவனுக்கு பச்சை பசுந்துளவம் இல்லாமல் இப்படி காஞ்ச சிறுகான துளசியை வைக்கலாமா அப்படின்னு நமக்கு ஐயம் வரும். ஆனால் துளசிக்கு என்ன ஏற்றம்னா, அது காஞ்சிருந்தாலும் சரி, அந்த துளசி எத்தனை நாள்களுக்கு முன்னாடி பொறுத்திருந்தாலும் சரி, அந்த துளசியை எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு செல்ஃப் லைஃப்னு சொல்கிறாங்களே, ஷெல்ஃப் லைஃப்னு உண்டு. ஒன்றுத்துக்கு தர்ப புல்லானா தர்பத்தை ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்தால் 1 வாரம் யூஸ் பண்ணலாம். மற்ற நாள்லாம் அன்றைக்கு அப்புறம் அதுக்கு வேல்யூ கிடையாது. அப்படியெல்லாம் அமாவாசை இன்றைக்கு எடுத்தால் 1 மாதம் யூஸ் பண்ணலாம். அப்படின்னு அதுக்கெல்லாம் ஒரு லைஃப் இருக்குது. ஆனால் துளசிக்கு அப்படி கிடையாது. துளசி 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் துளசி பழையதாகாது, ஊசியதாகாது.